ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 9ஆம் திருமொழியின் 4வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் யசோதேட்ட 2வது கோபிகை வந்து புகார் சொல்லி, என் வீட்டுல உருக்கி கொண்டிருந்த அந்த வெண்ணெய் அடுப்புல இருக்கு, அந்த வெண்ணெயை எடுத்து குடிச்சுட்டான் கிருஷ்ணன், உள்ள விஷமம் பண்ணிட்டு இருக்கான், இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணலாமா என்றெல்லாம் அவள் வந்து புகார் அளிக்க, வாசல்ல இருந்து பெரியாழ்வார் யசோதை கூப்பிடுறா, ஏ கிருஷ்ணா, இப்பதானடா ஒரு வீட்டுல இருந்து உன்னை பிடிச்சி இழுத்துன்னு வந்தேன், அடுத்த வீட்டுல விஷமம் பண்ண போயிட்டியா, வாடான்னு ஹவுஸ் நம்பர் 2ல இருந்து கிருஷ்ணனை வெளியே வா என்று அழைக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. அதுதான் 4வது பாசுரம். நாமும் சேர்ந்து, கண்ணா நிறைய விஷமம்ட்ட, இனி இந்த வீடு தாங்காது, அப்புறம் அடுத்த வீட்டுல விஷமம் பண்ணிக்கலாம், இப்ப இங்க வாடான்னு அழைப்போமா. 4வது பாசுரம். கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே, தெண்டிரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே, உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக ஆய்ச்சிதானும் கண்டு எதிரே சென்று எடுத்துக்கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே. கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே, தெண்டிரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே, உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக ஆய்ச்சிதானும் கண்டு எதிரே சென்று எடுத்துக்கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே. கொண்டல் வண்ணா, கொண்டல் அப்படின்னா கருப்பு மேகம்னு அர்த்தம். கொண்டல் வண்ணா அப்படின்னா கருப்பு மேகம் போல் வண்ணம் கொண்டவனே, இங்கே போதராயே, போதராய்னா வாராயின்னு அர்த்தம், போதராய்னா போன்னு அர்த்தம் இல்ல, போதராய்னா வாராயின்னு அர்த்தம். கார்மேகம் போல் வண்ணம் கொண்டவனே, கார்மேகம்னா மழை பொழியும், கார்மேகம் போல் வண்ணம் கொண்ட நீ கருணை மழை பொழிய வேண்டாமா, கொஞ்சம் வர வேண்டாமா. கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, இங்கே கொஞ்சம் வாப்பா. இந்த வானத்துல மேகம் இருக்கே ஒரே இடத்துல இருக்காது, மேகம்னு சொன்னா வானத்தில் ஒரு இடத்தில் இருந்து அடுத்த இடத்துக்கு சஞ்சரிக்கும் அல்லவா. நீயும் மேகவண்ணன் என்றால் ஒரே வீட்டுல விஷமம் பண்ணக்கூடாது, அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு வரணும். அதுக்குதான் அந்த கொண்டல் வண்ணாங்கிறது எவ்வளவு அழகான குறிப்பு பாருங்க. மேகம்ங்கிறது ஒரே ஊர்லயே மழை பெஞ்சுட்டு தான் நல்லா இருக்குமா, அடுத்த ஊருக்கும் போய் பெய்யணும் இல்லையா. அது போல மேகவண்ணன் ஒரே வீட்டுல விஷமம் பண்ணிட்டு தான் நல்லா இருக்குமா, கொஞ்சம் வாடா. கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே. ஸ்ரீரங்கத்திலே, கோவில்னா ஸ்ரீரங்கம், கோயில் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலிலே, பிள்ளாய் சின்ன குழந்தை போல் பள்ளி கொண்டிருப்பவனே இங்கே போதராயே, இங்கே வாராய்னா. ஒரு நிமிஷம், கொண்டல் வண்ணன் புரிஞ்சுடுத்து, திடீர்னு கோயில் பிள்ளாய்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு இருப்பவனேன்னு ஏன் சொல்றாருன்னா, இதுக்கு பராசர பட்டர் அழகான விளக்கம் கொடுத்தாராம். கிருஷ்ணன் என்ன பண்ணா, ஆயர்பாடியில ஒரு வீட்டுல வெண்ணையை திருடிட்டான். அந்த கோபிகை கிருஷ்ணனை துரத்தினாலாம். யசோதைட்ட சொல்ல யசோதையும் சேர்ந்து துரத்தினாலாம். எல்லாரும் துரத்தின்னு வரவும் கிருஷ்ணன் பார்த்தான், அடடா எல்லாரும் துரத்துறாளே, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும்னு பார்த்தான். எங்கே ஒளியலாம்னு சிந்தித்தான். ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலின் கருவறை தெரிஞ்சது. காவிரி கரையில ஸ்ரீரங்கத்துல அந்த கர்ப்ப கிரகம் நல்ல இருட்டா இருந்தது. கிருஷ்ணன் பார்த்தான், இங்க போய் படுத்துட்டோம்னா நாமும் கருப்பு, இடமும் இருட்டு, நாம் மொத்தம் இருக்கோங்கிறதே தெரியாது அப்படின்னு ஸ்ரீரங்கம் கர்ப்ப கிரகத்துல போய் பள்ளி கொண்டானா. அந்த வெண்ணையை திருடின கண்ணன் தான் தன்னை மறைத்து ஒழித்துக் கொள்வதற்காக ரகசியமா திருட்டுத்தனமா ஸ்ரீரங்கத்துல வந்து ரங்கநாதனாக பள்ளி கொண்டு விட்டான்னாராம் பராசர பட்டர். இதுக்கு என்ன சான்றுன்னு கேட்டாலாம். அதுக்கு பராசர பட்டர் ஒரு விளக்கம் கொடுத்தாராம். ஸ்ரீரங்கநாதனுடைய திருவாய்க்கு பக்கத்துல போய் செவிச்சு பாருங்கோ, வெண்ணெய் வாசனை வரும். ரங்கநாதனுடைய திருவாயிலிருந்து இன்னும் வெண்ணெய் வாசனை வரும். என்ன காரணம்னா, அங்க வெண்ணையை திருடின அதே ஷோக்குல இங்க வந்து பள்ளி கொண்டு விட்டார். இது ரசனையில சொல்லக்கூடிய அனுபவம். சில பேர் நாங்க லேட்ரல் திங்கிங் யோசிக்கிறோம், ஏன்னா டவுட் கேட்டா ரொம்ப சிறப்புன்னு நினைக்கிறவா உண்டு. அவ என்ன பண்ணுவா, நீங்க தப்பா உபன்யாசம் பண்ணிட்டீங்க, பெருமாள் எங்கேருந்து எங்க வந்தார், அவர் பிரம்மாவின் சத்தியலோகத்துல ஆராதிக்கப்பட்ட பெருமாள், இக்ஷ்வாக்கு அயோத்தியில வச்சு பூஜித்தார், அதுக்கப்புறம் ராமன் பூஜித்தார், ராமன் எப்பவோ விபீஷணன் திரேதாயுகத்திலேயே கொடுத்துட்டார், விபீஷணன் கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள பண்ணார். இந்த கதை தெரியாம நீங்க பாட்டுக்கு துவாபர யுகத்துல கிருஷ்ணன் வெண்ண திருடினா, யசோதையும் கோபிகைகளும் துரத்தினா, ஒளிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டான்னு சொன்னா முரணா இருக்கேன்னு சொல்றான்னா அவ இன்னும் ரசனைய வளர்த்துக்கணும்னு அர்த்தம்.
ரசனை வளர்ந்தவாளுக்கு இது எப்படிங்கிறது தானே புரிஞ்சிடும். ஒருவேளை புரியலைன்னா ஆச்சாரியர்கள் திருவடியை தியானிச்சோன்னா இதுக்குள்ள இருக்க ரசம் என்னங்கிறது புரியும். அதனால கோயில் பிள்ளா இந்த வெண்ணையை திருடின அதே வேகத்துல எங்கள்கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்தில் இருட்டான கர்ப்ப கிரகத்துல திருவாயில அந்த வெண்ணெய் நறுமணத்தோடையே பிள்ளாய் சின்ன பிள்ளையாக பள்ளி கொண்டிருப்பவனே இங்கே போதராயே கொஞ்சம் இங்கே வாழ்நாளாம். இந்த பாட்டு தான் திருப்பாணாழ்வாருடைய அமலநாதி பிரான் நிறைவு பாசுரத்துக்கு வித்திட்டது. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன்னு இருக்கா. இந்த பாட்டு பாருங்க. கொண்டல் வண்ணாய் இங்கே போதராயே கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா பராசர பட்டர் தான் சொல்லியிருக்கார். பெருமாள் வாயிலிருந்து பட்டர் வாசனை வரும். வெண்ணைக்கும் பட்டர்னு பேரு. அவரும் பராசர பட்டர். அவர் சொல்லியிருக்காரு அவர் வாயிலேருந்து வெண்ண வாசனை வரும். பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் மூலவர் பள்ளி கொண்டு இருக்காரு, அவர் தான் கிருஷ்ணன். அதனால வெண்ணையை திருடி பள்ளி கொண்ட ரங்கநாதா கொஞ்சம் வாடா. தென்திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே. ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல கோவிலடி திருப்பேர் நகர்ங்கிற திவ்ய தேசம். அப்பால ரங்கநாதன்னு சொல்லுவா. அப்பக்குடத்தான் சன்னதிம்பா. அந்த பெருமாளுக்கு அப்பம்ங்கிறது ரொம்ப பிரசித்தம். அங்கே பள்ளி கொண்டு இருப்பவனை காவிரி கரையில திருப்பேர் நகர்ல பள்ளி கொண்டவனே இங்க வா. தென் திரை சூழ். தென் என்றால் தெளிவான அர்த்தம், திரைனா அலைன்னு அர்த்தம். தென் திரை சூழ்னா தெளிந்த அலைகள் பாயக்கூடிய. காவிரி நதிக்கு என்ன சிறப்புன்னா அதில் பாயக்கூடிய அந்த அலைகள் அந்த நீர் அப்படியே நிர்மலமா தெளிவா இருக்குமா. எங்கேயுமே ரொம்ப அதிகமான நுரையா போவது, கலங்கி இருப்பது, அழுக்கு படிந்து இருப்பதுங்கிறதே கிடையாதாம். தென் திரை தெளிவான நீர் பாயக்கூடிய காவிரியால் சூழப்பட்ட திருப்பேர் கிடந்த திருப்பேர் நகர் என்ற திவ்ய தேசத்திலே கிடந்த பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய திருநாரணா வெறும் நாராயணனாக இல்லாமல் பிராட்டி திரு என்ற லட்சுமியோடு கூடிய திருநாரணா திருநாராயணனாக பிராட்டியோடு கூடிய பெருமாளாக திருப்பேர் நகர்ல பள்ளி கொண்டிருக்கிறாயே. ஒரு நிமிஷம், இப்போ ஸ்ரீரங்கத்தை சொன்னதுக்கு என்ன காரணம்னா வெண்ணையை திருடிட்டு அங்க படுத்துட்டார் ஸ்ரீரங்கம். ஓகே, திருப்பேர் நகர் ஏன் வந்ததுன்னா இதையே ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்றா. ஏப்பா திருப்பேர் நகர்ல தான் அப்ப கூடத்தான்னு நிறைய அப்பம் சாப்பிட்டுட்டியே, அவ்வளவு அப்பம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் இங்க வெண்ணையை திருடலாமா? திருநாரணா அப்ப கூடத்தானாக குடம் நிறைய அப்பத்தை சாப்பிட்டுட்டு இப்ப வெண்ணைய வேற திருடின்னு இருக்கியே, இங்கே போதராயே இங்கே வா என்று அழைத்தாளாம். ஆக மொத்தம் 3 விழி இருக்கு. மேகம் போன்றவனே, மேகம்னா அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, வா. ஸ்ரீரங்கத்துல போய் ஒளிஞ்சுட்டு வெண்ணையை திருடிட்டு மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக பள்ளி கொண்டவனே நீ மாட்டின்ட்ட வெளியில வா. அப்ப கூடத்தான் சன்னதியில அப்பம் அப்பமா குடங்குடமா சாப்பிட்டவனே போதும், இப்ப வெண்ணையும் திருடாத இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா. கிருஷ்ணன் சொன்னானா எதுக்கு கூப்பிடுறமா சொல்லுன்னா. யசோதை பார்த்தா இவனுக்கு ஏதாவது சொன்னாதான் வருவான். உனக்காக மம்மம் எடுத்து வச்சிருக்கேன்னாலாம். இந்த அம்மம் என்ற ஒரு வார்த்தை 2 அர்த்தத்துல வரும்னு வியாக்கியானத்துல மாமுனிகள் காட்டுறார். அம்மம் உண்ண துயிலெழாயேன்னு ஏற்கனவே பார்த்தோம். அரவணையாய் ஆயரேரே அம்மம் உண்ண துயிலெழாயே. அங்க அம்மம்னா தாய்ப்பால்னு அர்த்தம். இங்கே அம்மம் என்றால் சாதம்னு அர்த்தம். அம்மா குழந்தைக்கு சொல்லுவா இல்லையா, மம்மு ஊட்டட்டுமா, மம்மம் சாப்பிடுறியாம்பா. அந்த மம்முங்கிறது சாதத்தை தானே குறிக்கும். இங்கே உணவை குறிப்பிடுறாளாம் பெரியாழ்வார் யசோதை. ஏ கிருஷ்ணா உனக்கு மம்மு எடுத்து வச்சிருக்கேன்டா, நீ இந்த வெண்ணையே சாப்பிட்டு இருக்க, அதெல்லாம் வேண்டாம், மம்மு சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டாலாம். கிருஷ்ணன் சொன்னானா அம்மா உனக்கு தெரியாதா, இந்த வீட்டுல நான் வெண்ணெய் மட்டும் திருடல, மம்மும் திருடி சாப்பிட்டுட்டேன், உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக. கிடுகிடுன்னு கிருஷ்ணன் வெளில வந்தானா. மம்மு எடுத்து வச்சிருக்கியா அம்மா, இந்த வீட்டுல மட்டும் நான் என்ன பண்ணேன்னு நினைக்கிறேன், வெண்ணையும் சாப்பிட்டேன், பக்ஷணங்களும் சாப்பிட்டேன், அத்தோடு மம்மு சாதமும் நல்லா சாப்பிட்டுட்டேன், அதனால வயிறு நிறையறதுக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ இந்த வீட்டிலேயே சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி உண்டு வந்தேன். உண்டு விட்டு முழுமையாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்தேன், இதோ வெளியில வந்தேன் பார் அப்படின்னு வந்தானா. என்னடா சாப்பிட்டேன்னு கேட்டா உண்டு வந்தேன் அம்மம் என்று. அம்மம்னா மம்மு சாதம் இல்லையா, உண்டு வந்தேன் அம்மம் என்று, அம்மம் உண்டு வந்தேன் என்று இல்ல, இந்த வீட்லயே அம்மம் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு வெளில வந்தானா. கிருஷ்ணனை பிடிக்கலான்னு பார்த்தா சொல்லி ஓடி சொல்லிண்டே ஓடுறான், ஓடிண்டே சொல்லிட்டு இருக்கான், அம்மா இந்த வீட்லயே நான் மம்மு சாப்பிட்டுட்டேன் சொல்லிண்டே வெளியில ஓடி வந்தானா. வந்தவன் என்ன பண்ணான்னா அகம் புக. அகம்னா வீடுன்னு அர்த்தம். அகம் புகன்னா தன்னுடைய வீட்டுக்குள்ள போயிட்டானா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா அம்மா
என்னால ஆனது. கிருஷ்ணனை உன் வீட்டுல இருந்து வெளியில கிளப்பிட்டேன். என் காத்துக்குள்ள போயிட்டான். அங்க உள்ள போய் என்ன பண்ண போனாருனோ தெரியல. நான் போறேன்னு சொல்லி இப்ப பெரியாழ்வார் யசோதை துரத்திட்டு ஓடுறா. ஆக மொத்தம் கிருஷ்ணனை மம்மு சாப்பிடவான்னு கூப்பிட்டா. கிருஷ்ணன் உடனே என்ன சொன்னான், இதோ இந்த வீட்லயே மம்மு ஆயிடுத்தே, இதோ வந்துட்டேன்னு வெளியில வந்தான். உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம் புக தன் வீட்டுக்குள்ள போயிட்டான். பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இவன் உள்ள போய் என்ன பண்ண போறானோ அப்படின்னு தேடிட்டு பெரியாழ்வார் யசோதை துரத்தின்னு ஓடினா. ஆய்ச்சி தானும், இந்த இடத்துல ஆய்ச்சிங்கிறது பெரியாழ்வார் யசோதையை குறிக்கிறது. ஆய்ச்சி தானும், இவள் தானும் கிருஷ்ணனை துரத்தின்னு ஓடினாளாம். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, எனக்காக ஆசையாக மம்மு எங்க அம்மா எடுத்து வச்சிருக்கா, நான் சாப்பிட வேண்டாமான்னு வீட்டுல சமத்தா எடுத்து உட்கார்ந்து தானே இலை போட்டு பெரியாழ்வார் யசோதை தயாரித்து வைத்திருந்த தச்சு மம்மு, பப்பு மம்மு, எல்லா மம்மையும் எடுத்து வச்சுட்டு கிருஷ்ணன் சாப்பிட்டு இருக்கானா. அதை பார்த்தாலாம் பெரியாழ்வார் யசோதை, இப்படிப்பட்ட குழந்தை கிடைக்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், என் குழந்தை எவ்வளவு அழகா சாப்பிட்டு இருக்கு. ஆய்ச்சி தானும், இப்ப பெரியாழ்வார் யசோதை வந்து கண்டு தன் கண்ணால பார்த்தாளாம் கிருஷ்ணனை. அவன் ஒரு பார்வை பார்த்தான். அம்மா, நீ பண்ணி வச்ச மம்மு ரொம்ப நன்னா இருக்கு, அம்மம் சாப்பிட்றேன்னு சொல்லி அவனே எதிர்த்து சாப்பிட்டான். எதிரே சென்று, இப்ப பெரியாழ்வார் யசோதை எதிரில போனாலாம். எதிரில போய் கிருஷ்ணன் சாப்பிட்டு முடிக்கவும் எடுத்துக்கொள்ள, அப்படியே எடுத்து அப்படியே தன் மடியில் வைத்து கிருஷ்ணனை ஆற தழுவி அணைத்து கொண்டாளாம். ஆக ஆய்ச்சி தானும் கண்டு, அவன் சாப்பிடுற அழக பார்த்தா எதிரே சென்று அவன் கிட்டக்க போனா எடுத்துக்கொள்ள, அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அள்ளி அணைத்து தன் மடியிலே வைத்து கொண்டாளாம். இதுல இருந்து என்ன புரியுறதுன்னா, பெரியாழ்வார் யசோதை பாட்ட முடிக்கிறா பாருங்க. கண்ணபிரான் கற்ற கல்விதானே. இவன் ஒரு கல்வி நன்னா படிச்சிருக்கான். என்ன கல்வி படிச்சிருக்கான்னா, நம்மளை எப்படி மயக்கணுங்கிறத நன்னா படிச்சிருக்கான். இவ கோபத்தோட போனா, பாரு வீட்டுல போய் விஷமமா பண்ணிட்டு இருக்க, உன்னை என்ன பண்ற பாரு, அதை பண்ற பாரு, இதை பண்ற பாருன்னு சொன்னவோ திடீர்னு கிருஷ்ணனை அணைச்சுட்டாலே என்ன காரணம்னா, கிருஷ்ணனுக்கு தெரியுமா பெரியாழ்வார் யசோதையை எப்படி கூல் பண்ணணும், எப்படி சமாதானப்படுத்தணும். எந்த ஒரு அம்மாவுக்குமே குழந்தை சமத்தா சாப்பிட்டுடுத்துன்னா குழந்தைய பிடிச்சிடும். ஏன்னா எல்லா அம்மாக்களும் எதுல கஷ்டப்படுவான்னா, இந்த குழந்தைக்கு சாதம் எப்படி ஊட்டுறதுன்னு தான் தெரியாது. குழந்தை சாப்பிடுற நேரம் வந்துருத்துன்னா பல வீடுகள்ல நீங்களே பார்த்திருக்கலாம், அதுக்கு 1 மணி நேரம் முன்னாடில இருந்தே அந்த அம்மா டென்ஷனாவே இருப்பா. 1 மணி நேரத்துல இந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணுமே, இது ஒழுங்கா சாப்பிடுமோ சாப்பிடாதோ, அவளுக்கு டென்ஷன் அப்பவே ஆரம்பிச்சிடும். அடுத்து அவளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது வேற, அடுத்தது செல்போனை கொடுத்தா சாப்பிடுமா, டிவியை காமிச்சா சாப்பிடுமா, எதை காமிச்சு இதுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அது டென்ஷன். சாப்பாடு ஊட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட இது சரியா சாப்பிடலையே, அடுத்த வேலைக்காவது சாப்பிடுமா, அடுத்து டென்ஷன். கிருஷ்ணன் என்ன பண்ணா, எங்க தொட்டா எது சரியாகும்னு நன்னா தெரியும். அதனால பெரியாழ்வார் யசோதைட்ட சொல்லிட்டான், அம்மா நான் இங்க வெண்ணெய் திருடினேன்னு தானே நினைச்சேன், இல்ல நான் இங்க மம்மம் சாப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்காக நீ எடுத்து வச்சிருக்க மம்மையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அந்த மம்மையும் சாப்பிடுறேன்னா. இந்த வித்தையை ரொம்ப நன்னா படிச்சு வச்சிருக்கான். அதனால பெரியாழ்வார் யசோதை அப்படியே மனம் குளிர்ந்து போயிட்டா, கிருஷ்ணனை ஆற தழுவின்ட்டா. இந்த இடத்துல மாமுனிகள் பண்ற வியாக்கியானம் பாருங்க. தான் செய்த தீம்புகளை மறந்து, கிருஷ்ணன் எல்லா விஷமமும் பண்ணுவான், ஆனா அந்த விஷமத்தெல்லாம் பெரியாழ்வார் யசோதை மறப்பதற்கு என்ன பண்ணணும், அதை மறக்கடிக்க என்ன பண்ணணும், அதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தான். தான் செய்த தீம்புகளை மறந்து எதிரே வந்து எடுத்துக்கொள்ளும்படியாக பண்ணினபடியும், அவளே ஓடி வந்து தன்னை அணைச்சுக்கணுமா. அதாவது கிருஷ்ணனுடைய பாலிசி எப்படின்னா, இவன் விஷமத்தெல்லாம் குறைக்கவே மாட்டான், எல்லா விஷமமும் பண்ணுவான். ஆனா விஷமம் பண்ணாலும் அம்மா வந்து அணைத்துக் கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் அனுசந்தித்து கண்ணபிரான் கற்ற கல்விதானே என்று, ஒருவன் கற்ற கல்வி இருந்தபடியே இப்பருவத்திலே இத்தனை விறகெல்லாம் இவன் அறிவதே. பெரியாழ்வார் யசோதை வியந்து சொல்றாளாம், இந்த சின்ன வயசுல எவ்வளவு ராஜதந்திரம் எல்லாம் கத்து வச்சுட்டு இருக்கான் கிருஷ்ணன். எப்படி என்ன அப்படியே மயக்கணும், எப்படி என் கோபத்தை தணிக்கணும், எப்படி அணைக்கணும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கானேன்னு தன்னிலே ஸ்லாகித்து பிரீதையாகிறாள் என்று யோசிக்கவுமா மாமுனிகள் வியாக்கியானம். அதனால பெரியாழ்வார் யசோதை பெருமையா சொல்லிக்கிறாளாம், என் குழந்தை இருக்கே கெட்டிக்கார குழந்தை, விஷமம் பண்ணும், என்னை கோபப்படுத்தும், இரிட்டேட் பண்ணும், ஆனா ஒரு சிரிப்பு சிரிச்சு எனக்காக மம்மு சாப்பிட்டுருத்துனா நான் அந்த கோபத்தெல்லாம் மறந்துடுவேன், கிட்டக்க வந்து அணைச்சுப்பேன். என்னை எப்படி மயக்கணுங்கிறத என் குழந்தை நன்னா படிச்சு வச்சிருக்கு. அதுதான் கண்ணபிரான். இந்த கண்ணன் என்கிற பிரான், பேருதவி செய்தவன் கற்ற கல்விதானே. அவன் கற்ற கல்வின்னா, அவன் அக்ஷராபியாசம் ஆனா அவண்ணா படிச்சானான்னு தெரியாது, வியாக்கரணம் படிச்சானான்னு தெரியாது, சம்ஸ்கிருதம் படிச்சானான்னு தெரியாது, வேதம் படிச்சானான்னு தெரியாது, ஆனா அம்மாவோட கோபத்தை எப்படி தணிக்கணும் நன்னா படிச்சிருக்கான். கண்ணபிரான் கற்ற கல்விதானே, அவன் படிச்ச படிப்பே இதுதான்னு சொல்லி சந்தோஷப்படுகிறாளாம் பெரியாழ்வார் யசோதை. அதான் 4வது பாசுரம். கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே.
தெண்டிரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே, உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக ஆய்ச்சிதானும் கண்டு எதிரே சென்று எடுத்துக்கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே. கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே, தெண்டிரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே, உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக ஆய்ச்சிதானும் கண்டு எதிரே சென்று எடுத்துக்கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே. நீலமேகம் போல் வண்ணம் கொண்டவனே இங்கே வா, திருவரங்கத்தில் பள்ளி கொண்டவனே இங்கே வா, தெளிந்த நீர் பாயக்கூடிய திருப்பேர் நகர் அங்கே திருநாரணனாக எழுந்தருளி இருப்பவனே இங்கே வா, மம்மு சாப்பிடுன்னு கூப்பிட நான் ஏற்கனவே அம்மம் இங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டே ஓடி வந்தான். நேரா வீட்டுக்குள்ளே நுழைந்தான் கண்ணபிரான். பெரியாழ்வார் யசோதை துரத்தி கொண்டு செல்ல அங்கே காண்கிறாள், அவன் அழகாக அவள் வைத்த உணவையும் எடுத்து உண்பதை காண்கிறாள். பார்த்தா எதிரில வந்தா, சந்தோஷப்பட்டா, தூக்கி அணைச்சுண்டா. அம்மாவை மயக்கும் வித்தையை இந்த குழந்தை நன்னா கத்து வச்சுட்டு இருக்குன்னு கொண்டாடினாள். அதுதான் இந்த பாசுரம். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ cloud hued Lord, come here. Oh, the child reclining in Srirangam, please come here. Oh, the Lord of Sri, reclining in Tirupper Nagar, surrounded by clear waters, come here. I have already had food. Saying so, Krishna rushed towards his home and Yashoda, the cowherders, followed him. She saw him. She went near him. She embraced him. Oh, Krishna has learned a great art என்பது இதற்கான ஆங்கில வடிவம். ஆச்சா, இப்ப பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணன் அற தழுவிண்டு, அப்பா நல்லா மம்மு சாப்பிட்டடா, இதுவே எனக்கு திருப்தி, நீ விஷமம் பண்ணாம இரு, அதெல்லாம் அப்புறம் சமத்தா மம்மு சாப்பிட்டுட்ட, சமத்து குழந்தை, அப்படியே கொஞ்சம் விளையாடின்று இல்ல தூங்கு, நான் வேலையை பாக்குறேன்னு போனா யசோதான்னு வாசல்ல இருந்து ஒரு குரல். இது என்னடா யசோதான்னு குரல், என்னாச்சு? வெளியில வரா பெரியாழ்வார் யசோதை. அடுத்த கோபிகை வந்துட்டா, ஏன் வீட்டுக்குள்ள பூந்துட்டான் கிருஷ்ணன். அதுக்குள்ளேயா பூந்தான்? ஆமா, அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே, கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே, தென்திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே, தென்திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே, உண்டு வந்தே நம்ம மென்று சொல்லி ஓடிய கம்புக ஆய்ச்சிதானும், உண்டு வந்தே நம்ம மென்று சொல்லி ஓடிய கம்புக ஆய்ச்சிதானும், கண்டெதிரே சென்று எடுத்து கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே, கண்ணபிரான் கற்ற கல்விதானே.